தேர்ஸ்டே ஈவினிங் எப்பயும் போல் பாலை காய்ச்சிட்டு ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக டீ போடுப்பா ஏலக்காய்லாம் தட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போயுமே அவங்க ஹார்லிக்ஸோ காம்ப்ளான் தான் ஆற்றி தருவேன். எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் ஒரு கிரேவிங்ஸாக இருக்குது. எனக்கு இந்த வாழைப்பழம் மைதா போண்டா செஞ்சு தரீங்களான்னு கேட்டாங்க. வாழைப்பழம் வீட்டில் இல்லைங்கவும் வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாங்க. தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நானே செஞ்சுட்டேன். உண்மையிலே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கோதுமை மாவுலேயும் இது செய்யலாம். கண்டிப்பாக ரெசிபி போடுறேன். நல்லா வருதோ என்னமோ அப்படின்னு தான் நான் ரெசிபி ஷூட் பண்ணலை. ஆனால் உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவலில் ரொம்ப பக்குவமாக வந்துருந்துச்சு. ஜஸ்ட்டு ஒரு 3-4 பொருளே செய்யலாம். மதியம் வச்ச ரசம் இருந்துச்சு. அதனால் பால் சுறா கருவாடு தொக்கு மாதிரி செஞ்சுட்டு சூடாக ஒரு சின்ன டம்ளரில் சாப்பாடு வச்சு நைட் டின்னரை நாங்கள் முடிச்சிட்டோம். மார்னிங் என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நைட்டே பிளான் பண்ணியாச்சு. இன்றைக்கி கோதுமை சேமியா தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். வெண்டைக்காய் சிப்ஸ் போலாம் பிளான் பண்ணி வச்சு படுத்தாச்சு. பை.